அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம ஜூலை 1 நிஃப்டியோட மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு நாளைக்கான என்ட்ரி டார்கெட் லெவலை ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த லெவல்ஸ் அப்படிங்கிறது இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகும்போது 25,600 வரைக்கும் 2 டார்கெட் வரைக்கும் சின்னதாக மேலே வச்சுக்கலாம். இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் போகிறதா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு போட்டிருந்தோம். அட் சேம் டைம் ஹை பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது டவுனில் போகிறதுக்கு இருக்குது. இந்த ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ட் ரியாக்ட் ஆனால் அங்கிருந்து கீழே வந்து 25,300 வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலே என்னவா இருக்குது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணி மேலே ரெட் ஆஃப் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ரெட் ஆஃப் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படி என்னவா இருக்குது அப்படின்னா இங்கே டைரக்ஷன் வந்து லோவோ ஹையோ பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் நம்ம ட்ரெண்ட் லைன் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஓபிஎஸ் ஸ்ட்ராட்டஜியில் ஸோ ஹை பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஹை பிரேக் அவுட் ஆச்சு. பிரேக் அவுட் ஆனாலும் இங்கே செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனாலும் ஹை பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்றப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இந்த டைரக்ஷன் வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு டைரக்ஷனாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து டெலிகிராமில் இன்டிமேட் பண்ணியிருந்தோம். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரியே இங்கே போய் 25,600 வரைக்கும் போயிட்டு அதுக்கு மேலே போக முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகி கீழே வந்துருச்சு. கீழே வரும்போது நமக்கு இந்த லெவலில் தான் செல்லிங் கன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் கீழே இந்த சப்போர்ட் வரைக்குமே நம்ம எதிர்பார்த்தோம், ஆனால் வரல. 25,500 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே வரவும் இல்லாமல் அட் த சேம் டைம் 25,550க்கு மேலேயும் போகாமல் இதுக்குள்ளேயே ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மார்க்கெட்டுடைய இந்த சார்ட் என்ன மாதிரி இன்டிமேஷனை கொடுக்குது அப்படின்னா 2 விஷயங்கள் இதில் நம்ம பார்க்கலாங்க. ரெண்டுக்குமே 50% சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயம். அது என்ன அப்படின்னா மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி செல்லிங் சைடில் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்டு இப்பயும் இப்போ இங்கிருந்து கீழேருந்து வந்த லெவலில் இங்கே ஒரு செல்லர் ஜோனு, அட் த சேம் டைம் இந்த லெவல் செல்லர் ஜோன். ஸோ இங்கே பையர் ப்ரெஷர் இருக்கக்கூடிய லெவல். ஸோ இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிடுச்சு. ஆனால் இங்கே இந்த ஜோன் லெவல் ஃபார்ம் ஆகி லோ பிரேக் அவுட் ஆனால் டவுனும் ஹை பிரேக் அவுட் ஆனால் அப்படின்னு தான் மேலே இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா இந்த 25,460 to 25,600 வரைக்குமே 2 லெவலுக்குமே ரேஞ்ச் ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்கு. இந்த கீழே வந்தால் உடனே பையர்ஸ் மேலே ஏற்றிட்டு இந்த லெவலுக்கு மேலே போகும்போது செல்லர் கீழே இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஆகும். ஸோ இப்போ எதுக்காக பண்ணுறாங்கன்னா இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு பையரும் இங்கே ஸ்ட்ரென்த்தாக இல்லை. அட் த சேம் டைம் இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணி கீழே கொண்டு போகிற அளவுக்கு செல்லர் ப்ரெஷரும் அதிகமாக இல்லை அப்படிங்கிறது தான் வந்து இந்த சார்ட்டோட இன்டிமேஷன். ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான். அதனால நான் எதிர்பார்க்குறதுன்னா இந்த ஹை பிரேக் அவுட் ஆகும்போது புல் பேக் லெவல் என்ட்ரி ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறது. ஹை பிரேக் அவுட் ஆனால் பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த ஹை வரைக்கும் க்ளோசிங் வச்சா மட்டும்தான் மார்க்கெட் டைரக்ஷன் மேலே போகும். அப்படி இல்லைன்னா இங்கே போயிட்டு சடனாக கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த ஹை பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே இறங்கி அகெயின் வந்து இன்னொரு ஹை பிரேக் அவுட் ஆகணும். அந்த மாதிரி லெவல் வந்து ஃபார்ம் ஆனால் நம்ம இங்கே கால் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணி ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா கீழே வரதும், சப்போர்ட் டச் பண்ணி அது மேலே போகிற கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மேலேயும் எப்படியும் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்போ 2 பக்கத்துல எந்த பக்கத்துல வந்து செல்லர் அக்யூமுலேஷனோ அல்லது பையர் அக்யூமுலேஷனோ கன்ஃபர்மேஷன் கிடைச்சி பிரேக் அவுட் ஆகுதோ அதுக்கப்புறம் டைரக்ஷன் கன்ஃபார்ம் ஆகும். ஒன்று இந்த லெவல் இருந்து இப்படியே ட்ரெண்டிங் கன்ஃபர்மேஷன் ஆகுதா, இல்லை மறுபடியும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி லோயர் டைம் ஃப்ரேமில் ஹையர் டைம் ஃப்ரேமோடைய ரேஞ்சு 25,300 அப்படின்ற மாதிரி ஒரு கரெக்ஷன் கொடுத்து அகெயின் மேலே போகுதா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ டைரக்ஷன் லெவல் அப்படிங்கிறது 25,460 to 25,600 வரைக்குமே ஒரு ரேஞ்ச் இருக்கு. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ள மேலேயும் கீழேயும் ஏறி இறங்கும். இந்த ஜோன்ல பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஸ்ட்ரைக்ல ரொம்ப வீக்கான மொமெண்டம் தான் இருக்குது. அதனால ஒரு என்ட்ரி, அதுவும் ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்குள்ள ஒரு என்ட்ரி எடுத்து டார்கெட் புக் பண்ணுங்க. மேலேயா இருந்தாலும் சரி அல்லது கீழே இருந்தாலும் சரி. ஆனால் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த லோ பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் காலுக்கான பிளான் வச்சுக்கலாம். அட் த சேம் டைம் 25,600 பிரேக் அவுட் ஆச்சுன்னா காலுங்கிறது ஸ்ட்ராங்காக நம்ம பிளான் வச்சுக்கலாம். அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம் 25,480 பிரேக் அவுட் ஆகும்போது புட்டு இந்த லெவல் வந்து ஸ்ட்ராங் ஆகிடும். இந்த லெவலுக்கு கீழே போகும்போது நம்ம புட்டுக்கான பிளானை வச்சுக்கலாம். ஸோ காலுக்கும் புட்டுக்கும் ரெண்டுக்கும் ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே இருக்கு. காலில் வந்து ஈஸியாக டார்கெட்டும், புட்டில் வந்து கொஞ்சம் ரிஸ்கான டார்கெட். ஏன்னா ஜிக்ஸாக் மொமெண்டம் இப்படி ஃபார்ம் பண்ணும்போது
டைம் டிகே ஆனதுக்கு அப்புறம் டார்கெட் சம்டைம் மிஸ் ஆயிடுது. ஸோ அதனால இந்த ரெண்டுக்குமான சான்சஸ் இருக்கு. ஆனாலும் கேர்ஃபுல்லா எடுக்கணும். அதுதான் இங்க நான் பார்க்குற விஷயம். ஸோ இப்படி ஒரு குழப்பமா இருக்கு, இப்போ என்னதான் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. ஹை பிரேக் அவுட்டோ லோ பிரேக் அவுட்டோ நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அது என்னுடைய வியூ. இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன டைரக்ஷன்ல போகுதோ அந்த டைரக்ஷன்ல நம்ம ஒரு 100 பாயிண்ட் 150 200 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். அதை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இப்ப அவசரப்பட்டு இந்த ட்ரெண்டிங் முறையே போயிட்டு ஒரு என்ட்ரி எடுக்கிறது, டார்கெட் புக் பண்றது, ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்றது, மறுபடியும் சின்னதா எடுத்து இதே மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் மார்க்கெட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருந்தோம்னா டைரக்ஷன் லெவல்ல இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக் மொமெண்டம் ஃபார்ம் ஆகி இந்த லெவலுக்கு அப்புறமா டைரக்ஷன் பிரேக் அவுட் ஆகி ட்ரெண்டிங் போகுது இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு மொமெண்டமா நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அதனால இந்த ஜிக்ஸாக் மொமெண்டம்ல ஒரு என்ட்ரி எடுத்து டார்கெட் புக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்காம கிளியர் என்ட்ரி கிடைக்கும் போது மட்டும் எடுத்து டார்கெட் புக் பண்றது சேஃபா இருக்கும். அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பார்க்குற விஷயங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்கு, எந்த மாதிரி மொமெண்டம் இருந்தா நம்ம என்ட்ரி எடுத்தா சரியா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் உள்பட எல்லா விஷயத்தையும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லியிருக்கேன். இந்த வியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் எது வந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.